வெல்கம் டு த சேர்ஃபுல் மீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம எல்லோரும் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுவோம். மொபைல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணாலோ இல்லை உங்களுக்கு இன்கமிங் கால் வந்தாலோ அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்காது, இல்லை நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு கேட்காது. என்ன ரீசன்னா, உங்களோட மொபைலில் உள்ள 2 ஸ்பீக்கர் இருக்கும். காதில் வச்சு நம்ம பேசும்போது மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், கீழே வாயில் பேசும்போது கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஓகேங்களா, 2 ஸ்பீக்கர் இருக்கும். 2 ஸ்பீக்கர்லேயும் வந்து டஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி டஸ்ட்டு ஏதாவது அடைச்சிடுச்சு, நீங்கள் பாக்கெட்டில் வச்சு எடுப்பீங்க, பஸ்ஸில் போவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, வெளியில் போவீங்க, காற்றடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு டஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு அப்படின்னா ஸ்பீக்கர்ஸோட வேல்யூம் வந்து கம்மியாகிடும். இன்னொரு ரீசன் வந்து உங்கள் மொபைல்லையே செட்டிங்ஸில் வந்து சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஃபுல் சவுண்டு வச்சு மொபைல் வந்து அப்டேஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100%க்கு ஒரு 60%, 70% அந்த மாதிரி தான் வால்யூம் வந்து வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்னா, உங்கள் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நாள் வரணும் அப்படின்றதுக்காக எடுத்த உடனே அதிக ஸ்பீடு வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்கல அப்படின்னா, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களோட கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் டெஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டைப் பண்ண மாதிரி இதில் பாருங்கள், ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர்னு இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ இதில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, டாட் டாட்டா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சவுண்டு வரும், பயங்கர சவுண்டாக இருக்கும், அது வைப்ரேட்டோடு வரும். அந்தமாதிரி வைப்ரேட் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களோட டஸ்ட்டு வந்து வெளியே அவுட் ஆகும். அவுட் ஆகும்போது நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் வந்து தட்டுங்க, சரிங்களா. உங்களோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸ் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டே இந்த சவுண்டு வரும்போது நீங்களும் அந்த டஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுங்கள், சரிங்களா. இது வந்து நம்ம மேனுவலாக டஸ்ட்டு கிளீன் பண்ணுறது. இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சவுண்டு வந்து என்னோடய ஸ்பீக்கரோட மேக்ஸிமம் ஸ்பீக்கர் சவுண்டு எவ்வளவோ அந்த அளவுக்கு அது மேக்ஸிமம் சவுண்டு வந்து வந்துடுச்சு. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் தட்டியிருக்கேன். ஸோ என்னோடய மொபைலில் உள்ள டஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்தது இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நான் பேக் வந்துடுறேன். நார்மலாக வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் போவீங்கள்ல, மேலே போயிட்டு செட்டிங்ஸ் கொடுப்பீங்க. நார்மலாக எல்லா மொபைலையும் செட்டிங்ஸ் போகிற மாதிரி செட்டிங்ஸ் போயிடுங்க. கீழே வாங்க, இங்கே பாருங்கள், சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் சொல்லியிருக்கோம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிஸ்டம் சவுண்ட்னு இருக்கும். நார்மலாக உங்கள் மொபைலில் சிஸ்டம் சவுண்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஃபுல்லாக இருக்கா என்ன செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இந்த இது பாருங்கள், லாஸ்ட்டு முடியும் எடுத்து விடணும், ஆனால் முக்கால்வாசி தான் வந்து எடுத்துருக்கு. ஸோ நான் வந்து இப்போ ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது. அதுக்கடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பாருங்கள், டல்பி அட்மோஸ்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இது வந்து எல்லாமே டிசபிளில் இருக்குது. டிசபிளில் இருந்தால் நீங்கள் எனபிள் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு வந்து டிசபிளில் தான் இருக்குது. எனக்கு ஆனால் ஸ்பீக்கர் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. என்னோடய ஸ்பீக்கர் எல்லாமே நல்லாவே கேட்குது. ஸோ நான் வந்து வச்சுருக்கல. உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, இன்னவுட் வந்து சரியாக போகல, சரியாக கேட்கல அப்படின்னா இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் நான் வந்து இந்த இது ஆன் பட்டன் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து வாய்ஸ் வேணும்னா வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாட்டு, படம் இந்த மாதிரி மியூசிக் கேட்குறீங்கன்னா மியூசிக் கொடுத்துருங்க. மூவி பார்க்குறீங்கன்னா மூவி கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோனா நீங்கள் கால் பேசும்போது அதுவாக எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட் ஆகிக்கும். இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் வந்து ஆட்டோன்னு இருக்குது. உங்கள் மொபைலில் என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மொபைல்லையும் ஒரு ஒரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ என்னோடய மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து இருக்கிறதுனால நான் ஆட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை எனபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லா ஸ்பீக்கரும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து செகண்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீக்கர் வந்து இன்னவுட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நான் கூகுள் க்ரோமில் போயிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர், இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது உங்களோட செட்டிங்ஸில் நார்மலாக நீங்கள் போயிட்டு சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் சிஸ்டம் சவுண்ட் வந்து செக் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த அட்மோஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து இதை எனபிள் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கர் வந்து நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கலன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லாவே கேட்கும். அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கலனாலும் அதுக்கப்புறம் நல்லாவே கேட்கும். இதில் இது இப்போ நம்ம பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணியும் உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட நியரஸ்ட்டு மொபைல் சர்வீஸ் சென்டர் போயிடுங்க. அங்கே தின்னர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு லிக்யூடு மாதிரி ஒன்று இருக்கும், இந்த பெட்ரோல் மாதிரி.
அதை ஊற்றி உங்களோட மதர் போர்டை எல்லாத்தையும் கழட்டி உள்ளே என்னென்ன டெஸ்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் சார்ஜ் தான் வாங்குவாங்க. 200 250 தான் வாங்குவாங்க அதுக்காக. இன்கேஸ் மைக் போயிருக்கு உங்களுக்கு வந்து கீழே வாய்ஸ் பேசுகிற அந்த மைக்கும் காதில் வைக்கிற அந்த 2 மைக்குமே போயிடுச்சுன்னா இந்த 2 மைக்குமே வந்து உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மைக்கும் போயிடுச்சுன்னா அவங்க கழட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் மைக் வந்து போயிடுச்சா இல்லை வந்து ஒர்க்கிங்கில் இருக்கான்னு. ஸோ இந்த 2 மெத்தடும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் கொடுத்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அழகாக உங்களோட ஸ்பீக்கரை வந்து சவுண்ட் வந்து நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. ரைட் சைட் பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.